அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகிறேன். உமர் ரலியல்லாஹு அவங்க சில சஹாபாக்களை போர் செய்கிறதுக்காக அனுப்பி வச்சாங்க ஈரானுக்கு. ஈரானுக்கு போகிற வழியில் ஹூமுசான்ங்கிற இடத்துல சஹாபாக்கள் தங்கினாங்க. அங்க பக்கத்துல ஒரு பாலடைந்த ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த கட்டிடத்துக்குள்ள சில பேர் போறாங்க, சில சஹாபாக்கள் போறாங்க. அது ஒரு பைத்துல் மால் மாதிரி தங்கம் எல்லாம் இருக்கு. ஒரு கட்டல்ல ஒரு ஜனாசா இருக்கு. சஹாபாக்கள்லாம் ஆச்சரியமான ஜனாசாவை பாக்குறாங்க. ஜனாசா கையில ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது 300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மோதிரம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தலைவாணி பக்கத்துல ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு 2 சஹாபாக்கள் மட்டும் உமர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட போறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, நாங்க அங்க ஈரானுக்கு போற வழியில ஹூமுசான்ங்கிற இடத்துல தங்கியிருந்தோம். அங்க ஒரு பைத்துல் மால் இருந்துச்சு. அந்த பைத்துல் மால்ல இந்த ஜனாசா இருக்கு. இந்த ஜனாசாவை நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இந்த ஜனாசாவை யாருக்குமே தெரியாம அடக்கம் செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சஹாபாக்களும் திரும்பி ஹூமுசானுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு மக்ரிபோட நேரத்துல இஷாவோட நேரத்துக்கிட்ட ஒரு இடத்துலையும் ஒரு கிரவுண்ட்லையும் ஒரு கபரை மொத்தமா 13 கபரை தோண்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது இரவுல வந்தாங்க. 2 மணி 3 மணி போல அந்த ஜனாசாவை கஃன் துணி போட்டு கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாம ஒரு குழியில அந்த ஜனாசாவை அடக்கம் செஞ்சிடுறாங்க. அது சரி சமமா மூடிடுறாங்க. மிச்சம் இருக்கிற 12 குழியும் சரி சமமா மூடிடுறாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவத்தை நல்லா கேட்டீங்களா? இதுல நம்மளுக்கு உள்ள பாடம் என்னன்னா, இது 300 வருஷத்துக்குள்ள ஜனாசா என்று தெரிஞ்சியும் சஹாபாக்களுக்கு தெரிஞ்சியும் அதை ஒரு தர்காவா மாத்தல. அது ஒரு அவுளியான்னு சொல்லல, இல்லை மாலை போடல, உண்டியல் வைக்கல, ஊதுபத்தி கூட வைக்கல. அதே இந்த இப்போது உள்ள காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஜனாசா கிடச்சிச்சுன்னா அது அவுளியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம இதில் பெற்றிருக்க ஒரு பாடம். சம்பவம் புரிஞ்சுதா? கொஞ்சம்